ஐயா நீச்சமுங்க ராஜ்யம் இப்ப நிறைய உறவுகள் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டு இருப்பாங்க. ஆமா ஆமா. ஏன்னா முதல்வர் விஜய்க்கு அது இருக்குன்னு சொல்லிட்டு ம். இந்த நீச்சபங்க ராஜயோகம்னு என்ன, அது எப்படி வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும்? நிறைய யோகங்கள் இருக்கு. இதுல இந்த யோகத்துக்கு என்ன பவர்னு கேட்டீங்கன்னா, ஒரு நீச்சமாகி பங்கமாகி மறுபடியும் ராஜங்கிறதே சாதாரண வார்த்தை இல்லைங்க, அது கூட யோகத்தையும் சேர்த்துட்டாரு. இந்த மாதிரி ஒரு யோகம் ஒரு ஜாதகத்துல இருந்தா மிகப்பெரிய வெற்றியாளனாக வருவார். இதுல ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு மாதிரியான நீச்ச பங்க ராஜயோகத்தை கொடுக்கும். அது எப்படிங்க? செவ்வாய் என்று சொல்லக்கூடிய நீச்சமானா இவர்களுடைய உழைப்பால் பெற்ற பணத்தை பயன்படுத்த முடியாமையே இருந்துட்டு இருக்கும். ஒரு ஏக்கர் வாங்கினேங்க, இந்த கொரோனா டைம்ல பார்க்க மனசு நொந்து போய் வேலை இல்லாம ஒரு ஏக்கர் வாங்கினேன். அந்த ஒரு ஏக்கரே 30 லட்ச ரூபாய்க்கு வாங்கினது எனக்கு 2 கோடிக்கு வந்தது. அதெல்லாம் எப்படி நடக்குது? இந்த நீச்ச பங்கராஜ். சுகமே சொல்லையா. ஐயா வணக்கம். ஓம் நமோ நாராயணி. ஓம் நமோ நாராயணிங்க. ஐயா நீச்சபங்க ராஜயோகம் இப்ப நிறைய உறவுகள் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டு இருப்பாங்க. ஆமா ஆமா. ஏன்னா முதல்வர் விஜய்க்கு அது இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நீச்சபங்க ராஜயோகம்னு என்ன, அது எப்படி வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும்? சில எழுத்துக்கள் சில வார்த்தைகளே விவரத்தை சொல்லிடும். நீச்ச பங்க ராஜ யோகம். நிறைய யோகங்கள் இருக்கு. இதுல இந்த யோகத்துக்கு என்ன பவர்னு கேட்டீங்கன்னா, ஒரு நீச்சமாகி பங்கமாகி மறுபடியும் ராஜங்கிறதே சாதாரண வார்த்தை இல்லைங்க, அது கூட யோகத்தையும் சேர்த்துட்டாரு. இந்த மாதிரி ஒரு யோகம் ஒரு ஜாதகத்துல இருந்தா மிகப்பெரிய வெற்றியாளனாக வருவார். முதல்ல இந்த ராஜயோகத்தை பத்தி தனியா சொல்லிடலாங்க. ராஜயோகம் என்பது என்ன அப்படின்னு கேட்டா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நாடாளுறது தான் ராஜயோகம் நினைச்சுக்கிறாங்க. நாடாளுறது மட்டும் ராஜயோகம் இல்ல. இப்ப நிறைய உறவுகள் இந்த வார்த்தையை கேள்விப்படுறாங்க. நீச்சபங்க ராஜயோகம் இருக்கு, நீச்சபங்க ராஜயோகம் இருக்கும் கேள்விப்படுறாங்க. அப்ப அது என்னதான் நீச்சபங்க ராஜயோகம், நம்ம ஜாதகத்துல அது இருக்குமா அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஆமா, அதாவது ராஜயோகத்தை முதல்ல தெளிவா சொல்லிருக்காங்க. ராஜயோகம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல தாய் தகப்பனுக்கு பிறப்பதே, அதாவது இப்ப தாய் தகப்பன் உங்களை நல்லா வளர்த்துறாங்க இல்லையா, அதாவது நாங்கெல்லாம் ஸ்கூல் ஃபீஸ் கஷ்டப்படாம வளர்த்துறோம், நாங்கெல்லாம் எந்த விதமான தொந்தரவும் இல்லாம வளர்றோம், எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா நல்லா பார்த்துக்கிட்டாங்க, சொந்த வீடு, இந்த மாதிரி அடிப்படை தேவைகளுக்கு கூட கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு பேர் ராஜயோகம். கேட்டது கிடைச்சனால பெரிய விஷயம். ஆமா, நம்ம எல்லாம் ஒரு தீபாவளி சட்டைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம்னு தெரியும். சட்டையை பார்த்துட்டு ஐயா அப்படிம்போம். அந்த மாதிரி 3 வேளை உணவு, சரியான உடை, போக வர்றதுக்கு ஒரு வண்டி வாகனம், நல்ல நண்பர்கள். ஒரு ஒரு நமக்கு ஒரு சின்ன டவுட் வருது, ஃபோன் பண்ணி கேட்கறதுக்கு, ஐயா எப்படி இருக்கீங்க, எனக்கு ஒரு சின்ன உதவி, இதுல ஒரு டவுட், அதை கேட்கறதுக்கு. படிக்கும் போது நல்ல நண்பர்கள், வேலை செய்யும் போது எப்ப இன்னைக்கு லீவ் போட்டிருக்கேன், அந்த சார்ஜை நீ இன்னைக்கு சேர்த்து பார்த்துக்க, ஐயா நான் பாத்துக்கிறேன் விடுங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல சூழ்நிலை, அட்மாஸ்பியர், என்வைரன்மெண்ட், இது அமைஞ்சிட்டாலே இதுக்கு பேர் ராஜயோகம். இருக்கும் இடத்துல ராஜா வாழ்ந்தாலே ராஜயோகம். அது மட்டும் இல்லாம ஹெல்த் குட். ஐயா என்கிட்ட ஒரு 500 கோடி இருக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா உடம்புல தீராத வியாதி அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜயோகம் இல்லை. உங்களுக்கு ஆரோக்கியம் முதல்ல, என்வைரன்மெண்ட் நல்லா இருக்கணும், 3வது சூழ்நிலை என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய நண்பர்கள் எல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா இது ராஜயோகம். நீங்க ஒரு பள்ளி பருவத்துல ஒரு லீடரா இருக்கீங்க, எல்லா ஸ்டூடெண்ட்டும் அவனுக்கு கண்ட்ரோல் ஆனா அது ராஜயோகம். அடுத்தது காலேஜ் பருவத்துல நம்ம நல்லா படிச்சு 4 பேருக்கு சொல்லி கொடுக்கணும், ஐயா இங்க வாங்க இதை தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லணும், அது ஒரு லீடர். இந்த மாதிரி ராஜயோகங்கள் என்பது நாடாள்வதை மட்டுமோ அரசாங்க பதவி வருவதையோ மட்டும் அல்ல, நல்லவர்களின் தொடர்பு கூட ராஜயோகம். நல்லவர்களின் தொடர்பு, ஐயா எனக்கு ஒரு சின்ன உதவி, இன்னைக்கு ஒரு 10 ரூபா கொடுங்க, 2 நாள் கழிச்சு தரேன். சில பேர்லாம் பாருங்க எழுத்தே இருக்காது, வெறும் வாய் வார்த்தை. இன்னைக்கும் ரிட்டன்ல சில பேர் அதை வைராக்கியமா கூட வச்சிருக்காங்க, கையெழுத்து போட்டு பணம் வேண்டாங்க அப்படிங்கிற அளவுல எல்லாம் இருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு வாக்கு சுத்தம். இப்ப பாருங்க சில பேருக்கு வீடு கிரயமாகும், அந்த வீடு கிரயம் பண்றதுக்கு பேங்க்ல இருந்து ஒரு அமௌண்ட் வரணும், அந்த பேங்க் எம்ஓடி அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த பணம் வர்றதுக்கு முன்னாடியே, ஐயா அது நீங்க பொறுமையா கொடுங்க, உங்களுக்கு நான் சைன் பண்ணிடுறேன். எப்படி நம்புறீங்க? இல்ல இந்த காலத்துல இதுதான் ராஜயோகம். சில பேருக்கு என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்பாங்க, ஒரு முக்கியமான ஒருத்தர் வந்து சுத்தமா பணம் இல்லை, ஆனா அந்த வீட்டை வாங்கணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். அப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு பேங்க் லோன் சாங்ஷன் ஆயிடுவேன். அதே மாதிரி ஒரு தடவை நடந்தது. அவங்க வந்து சொல்றாங்க, இப்படி நடந்துச்சு, எங்கள்கிட்ட காசே இல்லை அந்த வீடு வாங்குற யோகம். இன்னொன்னு பாருங்க, திருமண மேடைகள்ல ஒரு பிள்ளையை பெற்றுட்டு பெரியவங்களாம் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா வருத்தப்படுவாங்க, இந்த பிள்ளைய எப்படி கரை சேர்க்க போறேன்னே தெரியலங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தன், இந்த பிள்ளைய நான் கட்டிக்கிறேன், மாமியாருக்கு 25 பவுனு, இந்த அம்மாவுக்கு 25 பவுனு, அவன் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த குடும்பத்தையே டேக் ஓவர் பண்ணிடுவாங்க.
என்ன விடுங்க பார்த்துக்கலாம், நீங்க 2 நம்ம வீட்டில் வந்து இருந்துக்கங்க. சில வீட்டில் மாமனார் இருக்க மாட்டாங்க, சிங்கிள் பேரண்டா இருப்பாங்க. இந்த பையன் என்ன பண்ணுவான்னா, நீங்க நம்ம கூட வந்து இருந்துக்குங்க அப்படி. இதெல்லாம் ராஜயோகம். உங்களுக்கு வந்து சொந்த பந்தங்கள் வருவதும், நண்பர்கள் வருவதும், சூழ்நிலை வருவதும், ஒரு பொருளை வாங்குவது. இந்த கார் வாங்கும்போது பாருங்க, நல்ல கார் அமையும். அதாவது பணமே இல்லை, டக்குன்னு பார்த்தீங்கன்னா லோன் சாங்ஷன் ஆகும். அப்புறம் இன்னும் சில பேர் பாருங்க, இந்த புக் பண்ணிடுவாங்க காரு. இவர் விசாரிக்க போனவர் கடைசியில் பார்த்தா நண்பர்னு சொல்லி மாறும். இது மாதிரி பெரிய பெரியவர்கள், சின்னவர்கள், நல்லவர்களோடு உறவு வைத்துக் கொள்வது ராஜயோகம். இது வந்து நடக்கும் சம்பவத்தை பொறுத்தது. இப்ப டெக்னிக்கல் ஸ்பாட் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ஏன் ஜாதத்துல இருக்கான்னு சொல்லப்பா, நீ ராஜயோகம் எப்படி இருந்தாலும் சரி, நீ சொல்லிட்ட நல்ல சூழ்நிலை தான். ஆனா இந்த ராஜயோகம்ங்கிறது முன்னாடி நீச்ச பங்கம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கு. ஒரு கிரகம் நீச்சமாகும் இடங்கள்னு இருக்கு. இப்ப சனி பகவான் மேஷத்துல நீச்சம். அதே மாதிரி சூரியன் துலாத்துல நீச்சம், சந்திரன் என்று சொல்லக்கூடிய விருச்சகத்துல நீச்சம், கடகத்துல செவ்வாய் நீச்சம், மகரத்துல குரு நீச்சம், மீனத்துல புதன் நீச்சம், கன்னியில சுக்கிர பகவான் நீச்சம். இந்த வரிசை வச்சிருக்காங்க இல்லையா, இது ஒரு பெரிய அபூர்வமான விஷயம். சனி பகவான் நீச்சமாகுது மேசத்திலேன்னு வச்சிருக்கக்கூடிய விஷயம் பெரிய விஷயம். துலாத்துல சூரிய பகவான், இது ஒரு பெரிய ராஜ கலைங்க. இந்த ஜோதிட கலையில வச்சிருக்கிற சூட்சமங்கள் பெரிய கலை. சரி, இப்ப நீச்ச வீடுகள் சொல்லிட்டீங்க, அதாவது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த வீட்டுல நீச்சமாகும், இது எல்லாருக்கும் தெரியுங்க. அதுக்கப்புறம் அவர் நின்ற வீட்டு அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றால் நீச்ச பங்க ராஜயோகம். ஓ, இப்போ வந்து சனி நீச்சம் மேஷத்துல, ரைட், செவ்வாய் வந்து ஆட்சியாவோ இல்ல உச்சமாவோ இருக்கணும் இருந்தால் ஓகே, உங்களுக்கு நீச்ச பங்க ராஜயோகம். இதுதான் சீக்ரெட். இது மாதிரி எல்லாத்துக்குமே சொல்லலாம். இப்ப கடகத்துல வந்து செவ்வாய் நீச்சம் நின்ற ராசிநாதன் சந்திரன் ஆட்சி உச்சம், சந்திரன் வந்து ரிஷபத்திலேயோ அல்லது கடகத்திலே ஆட்சி பெற்றால் நீச்ச பங்க ராஜயோகத்தை ஜாதகர் அனுபவிப்பார். கீழே கன்னிக்கு வர்றோம், சுக்கிரன் நீச்சமாகி அந்த வீட்டிலே புதன் உச்சமாகியோ அல்லது மிதுனத்தில் ஆட்சி பெற்றாலோ நீச்ச பங்க ராஜயோகம். சரி, இங்க வாங்க, துலாத்துல சூரியன் நீச்சமாகி அந்த வீட்டில் உச்சமாகக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்றோ அல்லது மீனத்தில் உச்சம் பெற்றோ இருந்தால் நீச்ச பங்க ராஜயோகம். சரி, இங்கே வாங்க, மகரத்துக்கு குரு பகவான் நீச்சமாகி அந்த வீட்டில் உச்சமாகக்கூடிய ஆட்சி பெறக்கூடிய வீடு கொடுத்த சனி பகவான் மூலத்திரிகோணம் பெற்றாலும் ஆட்சி பெற்றாலும் உச்சமாகக்கூடிய துலாத்தில் உச்சமானாலும் நீச்ச பங்க ராஜயோகத்தை பெறுவார்கள். இதுல ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு மாதிரியான நீச்ச பங்க ராஜயோகத்தை கொடுக்கும். அது எப்படிங்க? இப்ப மேசத்துல நீங்க சனி நீச்சம், அங்க வந்து செவ்வாய் வந்து உச்சமாயிடுறாரு, ஆட்சி பெறாருன்னு வச்சுக்கோங்க. காலபுருஷ தத்துவப்படி வழங்கும் நீச்சபங்க ராஜயோகங்கள். சனி பகவான் நீச்சமானா கடின உழைப்புக்கு இவருக்கு மரியாதை இல்லாமே இருக்கும். நான் எவ்வளவு உழைச்சேன்னு தெரியுமாங்க, நான் எவ்வளவு உழைச்சேன்னு தெரியுமாங்க. ஒரு கம்பெனியில இருந்து வேலை பார்த்துட்டு இருப்பார், திடீர்னு இன்னொரு கம்பெனியில இவருடைய உழைப்பின் மரியாதை இவருக்காக ஒருத்தர் பேசுவார். அவர் மட்டும் உங்க கம்பெனிக்கு வந்துட்டாருன்னு வைங்களேன், உங்க கம்பெனி லெவலே வேற. இவர் 20,000 ரூபாய் 10,000 ரூபாய் வாங்கிட்டு இருப்பார், அவருக்காக ஒருத்தர் அங்க போய் பேசுவார். அப்ப பாத்தீங்கன்னா ஆட்சி உச்சம் பெற்ற செவ்வாய் ஒருவேளை விருச்சகத்துல இருந்தாலும் சரி, மகரத்துல இருந்தாலும் சரி. அதனாலதான் பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், காலபுருஷ தத்துவத்தில் உழைப்பால் கஷ்டப்படக்கூடிய ஒருவன் உழைத்தும் தன்னுடைய ஊதியத்தை பெறாமல் இருப்பவன் மகரம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ 10ல தான் செவ்வாய் உச்சமாகிறார். எப்பேற்பட்ட சூட்சமும் பாருங்க. அப்ப அந்த செவ்வாய் உச்சமா இருந்தா மிகப்பெரிய அதிகாரியா வருவாரு. ஆட்சியா இருந்தாருன்னா அவர் ஒரு சூப்பர்வைசராவோ ஒரு மேனேஜராவோ வருவாரு. இந்த அளவுக்கு இவருடைய உழைப்புக்கேற்ற மிகப்பெரிய வெற்றியை இது தராமல் போகாது. அதே மாதிரி இங்க வாங்க, கடகத்துல உங்களுக்கு செவ்வாய் நீச்சம், குரு உச்சம். அந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய நீச்சமானா இவர்களுடைய உழைப்பால் பெற்ற பணத்தை பயன்படுத்த முடியாமையே இருந்துட்டு இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, வாங்குற பணத்தை பூரா குடும்பத்துக்காக செலவு பண்ணுவாரு, அங்க செலவு பண்ணுவாரு, இங்க செலவு, பிரபஞ்சம் பார்த்துட்டே இருக்கும். இவன் வர்ற பணத்தை பூரா பலர் நன்மைக்கும் பலர் முகத்தில் வரக்கூடிய சிரிப்புக்கும் செலவு செய்யறான். இவனுக்கு ஒரு நல்ல பணத்தை கொடுக்கலாம், குரு உச்சம் அங்க. அதனால என்ன பண்றாரு, இந்த மறைந்திருக்கக்கூடிய குரு உச்சம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, சந்திரன் ஆட்சி பெற்றாலோ, சந்திரன் உச்சம். சில பேருக்கு பாருங்க, திடீர்னு 2 சென்ட் வாங்கி போட்டங்க, செவ்வாய் நீச்சம் 2 சென்ட், உண்மையா சொல்றேன் எல்லா நகையும் வித்து தாங்க போட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2.5 கோடியுமா, ஒரு இடத்த வித்தா எங்கேயோ போயிட்டாமா, ரியல் எஸ்டேட் மூலியமாக வெற்றி. இந்த செவ்வாய் நீச்சமாகி அங்கே மறைந்திருக்கக்கூடிய குரு உச்சமாகிறத தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்துல சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்றால் 100% ரியல் எஸ்டேட்ல இவங்களுக்கு பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். மண் சம்பந்தப்பட்டது பாருங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம 7 வண்டி தேங்காய் வெட்டுறாங்க அப்படிம்பாங்க. எப்படி அவனுக்கு வந்துச்சு அப்படிம்பாங்க. இந்த மண் மனை யோகங்களால்
ஒரு வீட்டை வாங்கிட்டு பெரிய பணக்காரர் ஆகிறது ஒரே ஸ்ட்ரோக். 1 ஏக்கர் வாங்கினேங்க. இந்த கொரோனா டைம்ல பார்க்க மனசு நொந்து போய் வேலை இல்லாமல் 1 ஏக்கர் வாங்கினேன். அந்த 1 ஏக்கரே 30 லட்ச ரூபாய்க்கு வாங்கினது எனக்கு 2 கோடிக்கு வந்தது அப்படின்னு. அதெல்லாம் எப்படி நடக்குது? இந்த நீச்ச பங்க ராஜயோகம். இந்த நீச்ச பங்கத்தை ராஜயோகமாக மாற்றக்கூடிய கீழே வந்தீங்கன்னா சுக்கிரன். இதாயா ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். கண்ணில சுக்கிரன் நீச்சம். அந்த கன்னி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் நீச்சமாகி புதன் உச்சமாயிருச்சு. புதன் ஆட்சி பெற்றுச்சுன்னா அறிவால் வெற்றி. புதன் உச்சமாயிருச்சு. சில பேர் பாருங்க, ஜோதிடர்கள் நிறைய பேருக்கு இந்த யோகம் இருக்கும். அறிவு, கைடன்ஸ், ப்ரொஃபசர், அதாவது சாதாரண ப்ரொஃபஸரா இருந்து பிரசிடென்ட் ஆகுற வரைக்கும், இந்தியாவின் நம்ம டாக்டர் ராதாகிருஷ்ணன் அந்த மாதிரி சாதாரண ஒரு வாத்தியாரா இருந்து மிகப்பெரிய பதவியை, இந்தியாவின் தலை சிறந்த பதவி அனுபவிக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியங்கள்லாம் எப்படி கிடைக்குதுன்னா அறிவால் ஜெயிக்கிறது. அறிவுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இந்த சயின்டிஸ்ட், பிஹெச்டி படிக்கிறவங்க, இந்த கோல்டு மெடல்னு ஒன்று இருக்கு இல்லைங்க, அதெல்லாம் யார் வாங்குவாங்கன்னு கேட்டீங்கன்னா சுக்கிரன் நீச்சமாகி புதன் உச்சம் பெற்றால் உங்க ஜாதகத்துல அறிவால் ஜெயிக்க போற நீங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? அங்கே சுக்கிரன் நீச்சம்னா சில பேருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, சூழ்நிலையால் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க பாருங்க, ஒண்ணுமே இவன விவரம் இல்லாம போய் இந்த பிள்ளையை கட்டியிருக்கான், இவன் இருக்கிற அறிவுக்கு இந்த பிள்ளையை கட்டியிருக்கான். கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆமா சொல்லியிருக்காங்க. ஆனால் அவன் அந்த பிள்ளையை கட்டியதால் தான் உனக்கு ராஜயோகம் வரப்போகுது. சுக்கிரன் என்பது மனைவிங்க. அப்ப சில இடங்கள்ல பாருங்க, பரவாயில்ல விடப்பா, இன்னைக்கு உனக்கு தான் அமைஞ்சிருக்கு. சில பேர் கேலி கூட பண்ணுவாங்க, இந்த போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இவன் போய் அப்படிம்பாங்க. ஆனால் அதுதான் அவனுக்கு ராஜயோகத்தை தரப்போகிறது என்பதை மறந்து விடக்கூடாது. ஒரு மனைவியால் வரக்கூடிய நீச்சத்தை அறிவு என்ற உச்சம் கொடுத்து அவனை மிகப்பெரிய சாம்ராஜ்யவானாக்கி அவன் பாட்டில் ஜெயிச்சுட்டே இருப்பான். புக் எழுதுவான், புக்கு எழுதுறது, அப்புறம் ஜோதிட வகுப்புகள் எடுக்கிறது, ஜோதிடத்தால் வரக்கூடிய நன்மைகள், அதே மாதிரி பிளானிங்ஸ் போடுறது, அப்புறம் இந்த மேப்பு. நீங்க ஒரு ஓவியம் பல கோடிக்கு போனது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரே ஒரு ஓவியத்தால் அவனுடைய மொத்த வாழ்க்கையும் செட்டில் ஆயிடும். அந்த மாதிரிலாம் நம்ம பேப்பர்ல படிக்கிறோம். இதெல்லாம் எப்படி வருதுங்க? அது சுக்கிரன் நீச்சமாகி, இவன் உழைப்பு, சுக்கிரன் என்ற ஓவியம் நீச்சமாகி புதன் என்ற இங்கே கலைஞன் மிகப்பெரிய வெற்றியை தட்டிட்டு போய். சில டேரக்டர்ஸ் பாருங்க, சினிமாவில் வரக்கூடிய டேரக்டர்ஸ், அவங்களுக்கெல்லாம் இந்த சுக்கிரன் நீச்சமாகி புதன் உச்சமாகும். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுத்தால், இயக்கத்தால், நீங்க நிறைய படங்கள்ல பாருங்க, ஒரு வசனத்தால ஜெயிச்சவனா இருக்கான். ஒரே ஒரு வசனத்தால் இந்த கோட்டை அழிச்சிட்டு போடு, அந்த அதுல இருந்து ஸ்கிரிப்ட் டெவலப், அந்த புதன் உச்சம். அந்த மாதிரி அறிவால் ஜெயிப்பது. இப்ப இங்க வரங்க துலாத்துல, அங்கே சூரியன் நீச்சம், சனி உச்சம். ஆனால் அங்கே சுக்கிரன் ஆட்சி பெறுகிறதுன்னு வைங்களேன். அதாவது சூரியன் நீச்சமானாலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரை டார்கெட் பண்ணுவாங்க. இவனை வளர விடக்கூடாது, இவன் வளரக்கூடாது. நல்லா பாருங்க, யாரையெல்லாம் அமுத்தி வைக்கிறீங்களோ அவன் ஒரு நாள் விஸ்வரூபம் எடுப்பான். சூரியன் நீச்சமானா யார் சப்போர்ட்டும் இல்லாம, நீங்க நிறைய பேரை திரை உலகம், அரசியல் உலகம், எல்லா உலகத்திலையும் பாருங்க, யார் சப்போர்ட்டும் இல்லாம நான் வந்தவன், யாரோட பின்னணியும் கிடையாது, எனக்கு ஒரு அரசியல் பின்னணி கிடையாது, எனக்கு ஒரு சரியான பேச தெரியாது, எனக்கு சரியாக எழுத தெரியாது, ஆனால் மக்கள் நலன் என்று சொல்லக்கூடிய சனிதான் உச்சம் அந்த வீட்டுல. அப்ப மக்கள் நலனை யார் பிரதானமா நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு சூரியன் நீச்சமாகி யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் சனி உச்சம், மக்கள் அவங்களை வளர்த்து விட்டுருவாங்க. மக்கள் வளர்த்தி விட்டு தான் இன்னைக்கு யாருமே ஜெயிக்க முடியுங்க. அது புரட்சி தலைவராக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் பாருங்க, அவர்களுக்கு கொடுத்த டார்ச்சர்ல மக்கள் அங்க சனி உச்சமாயிடும். அது மட்டும் இல்லாம சுக்கிரன் ஆட்சி பொருளாதாரத்தில் அவர்களை மிகப்பெரிய உயர்வுக்கு வந்துடும். இன்னைக்கு எம்ஜிஆரை பத்தி எல்லாம் நிறைய கேள்விப்படுறோம், நிறைய விஷயங்களை கேள்விப்படுறோம். அதாவது வள்ளல் என்று பெயர் சொல்லக்கூடிய அளவில் அவருக்கு இருந்திருக்கு. அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜனவசியம் அதிகம். அங்கே சனி உச்சமாயிடுச்சுனாலே ஜனவசியம். அடுத்து மகரத்துக்கு வரும். மகரத்துல குரு பகவான் நீச்சம். இதுதான் கொஞ்சம் இந்த நீச்ச பங்க ராஜயோகம்ங்கிறதுல பொருளாதாரத்தை இழந்து குரு நீச்சம். அங்கே செவ்வாய் உச்சமாகுது, சனி பகவான் ஆட்சி பெறுகிறார். வடக்க ஒரு பெரிய நடிகர் இருக்கிறாரு, மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரா இருந்து கடைசி நிலைமைக்கு ஒரே ஒரு ப்ரோக்ராம் பண்ணா போதுங்கிற இடத்துக்கு மறுபடியும் அந்த சூழ்நிலைக்கு மேலே போனார். ஐயா, கீழிருந்து மேலே போறது ஈஸி, ரொம்ப ஈஸி. அந்த மேலிருந்து கீழே மறுபடியும் மேலே போறது என்பது சாதாரண விஷயம் அல்ல. கிரகங்கள் சம்மதித்தால் மட்டுமே நடக்கும். அது உச்சம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மீண்டும் அந்த உச்சத்தை யாராலும் தொட முடியாது. நிச்சயமா நிச்சயமா. நீங்க அமிதாப் பச்சன் பத்தி தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அவருடைய ஜாதகத்துல சுக்கிரன் நீச்சம். அங்க பாருங்க அவருடைய ராஜயோகம். இங்க அதாவது மகரத்தில் குரு நீச்சமாகி பணமே இல்லாம, நீங்க நிறைய சினிமா படங்களை பார்க்கலாம். நம்ம ஊர்ல கூட ஒரு நடிகர் இருக்கிறார், சுத்தமா ஜீரோ ஆகி மறுபடியும் ஒரே படத்துல ஜெயிச்சவங்களா இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேருக்கு
பணத்தை சுத்தமா காலி பண்ணி அவரு இருந்த வீட்டை கூட வித்துட்டாருங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அடிச்சு மேல வருவான் பாருங்க, எங்கேயோ. அதுக்கப்புறம் அந்த பீக்கை நினைச்சு பார்க்க முடியாது. அது நிறைய பேருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா மோட்டிவேஷனா இருக்கும். அவரெல்லாம் அப்படி நின்று வரலையா, அவரெல்லாம் அப்படி நின்று வரலையா அப்படிங்கிற காரணத்தை பணம் என்ற குரு பகவான் நீச்சமாகி சனி என்ற உழைப்பால் மேலே கொண்டு வந்து சனி பகவான் நிறுத்துவார். அதைத்தான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், சனி கொடுத்த கூரையை பிச்சுட்டு கொடுக்கும் அப்படிம்பாங்க. இது சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா கொடுத்தவன் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சனி பகவான் தான் என் தெய்வம். அது மாதிரி அங்க இப்ப தயா முக்கியமான நீச்ச பங்கராஜ யோகம் மேல போறோம். மீனம், புதன் நீச்சம், சுக்கிர பகவான் உச்சம். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, மனைவி வந்த பின்னாடி அவர் லெவலே வேறேம்பாங்க. சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தாரு, திடீர்னு கல்யாணம் ஆச்சு, மனைவி வந்த நேரம் 3 படம் சில்வர் ஜூப்ளி அப்படிமா. அதே மாதிரி சில பேருக்கு இப்போ திடீர்னு இப்போ ஒரு நம்ம இப்போ எலெக்ஷன் நடந்ததுல நிறைய பேர் திடீர்னு கல்யாணம் ஆச்சு. அந்த கல்யாணம் ஆன உடனே உங்களுக்கு டெவலப்மெண்ட்டு, எம்எல்ஏ பதவி, எம்பி பதவி, அப்புறம் மாவட்ட செயலாளர் பதவி எல்லாம் கிடைச்சதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுக்கிரன் என்ற உச்சம் அவனுக்கு உச்சத்தை கொடுத்துருச்சு. ஆனா புதன் நீச்சம். நீங்க நிறைய பேரை பாருங்க ஊருக்குள்ள, இவன்லாம் படிக்க மாட்டாங்க, இவன்லாம் ஒண்ணுக்கு சரியில்லைங்க, இவன் படிச்சு நீ இவன்லாம் 4 ஆள போறானா, இவன் அப்படி திட்டிகிட்டே இருப்பாங்க. அங்க புதன் நீச்சமா இருக்கிறதுனால படிப்பால் அவமானப்படுத்தப்பட்டவர்கள். இவன் எழுதுற எழுத்து இருக்கு இல்லைங்க, இவன் என்னங்க, இவன் ஒன்றும் சரியில்லைங்க, இவனை பத்தி இவனுக்கு புரியவே இல்லைங்க, இவனுக்கு படிப்பு வரமாட்டேங்குதுங்க, அப்படிலாம் திட்டிகிட்டே இருப்பாங்க. பிற்காலத்தில் அவனை சுற்றி 10 பேர் கைகட்டி நிற்பார். இது மிகப்பெரிய விஷயம். ஒரு சுக்கிரன் மட்டும் ஒரு மனுஷனை, நீங்க ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் வாழ வைக்கணும்னு நினைச்சிருச்சுன்னா, அதைத்தான் சொல்லுவாங்க, சுக்கிர திசை. சும்மா ஒருத்தன் நல்ல சட்டை போட்டு பேண்ட் போட்டு போனால அவனுக்கு சுக்கிர திசை உலகுக்கு ஆள் கண்டுக்காம போறான் அப்படிம்பாங்க. இந்த சுக்கிரன் என்ற வலிமையான கிரகம், எந்த கிரகத்துக்கும் இல்லாத ஒரு பெரிய விஷயம், குரு வீட்டில் சுக்கிரன் உச்சம். அதாவது எதிரிகளை வென்று, புதன் நீச்சம் என்ற எதிரிகளை வென்று சாம்ராஜ்யத்தை அமைப்பான். அவன் என்ன தெரியுமா பண்ணுவான், அவனோட லட்சியம் என்ன தெரியுங்களா, இன்னைக்கு நான் உன்னை விட்டு வெளியே போறேன், கோடம்பாக்கத்துல என்னை வெளியே துரத்திட்ட, இந்த கோடம்பாக்கம் ஒரு நாள் என் வரவை காத்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பான். வீடு கட்டுவான். அந்த வீடு எல்லாரும் பார்த்து பொறாமப்படுற மாதிரி கட்டுவான். ஏன்னா சுக்கிரன்னா வீடு. அந்த சுக்கிரன் ஆனால் மனைவியின் மீது அவர்களுடைய பிரியத்தை குறைத்து கொள்ளாமல் இருந்தால் மிகப்பெரிய சந்தோஷத்தை இந்த சுக்கிரன் கொடுத்துருவார். இது மாதிரி ஒரு ராசி கட்டத்துல நீச்சபங்க ராஜயோகங்கள் மிகச் சிறப்பா, சாதாரண குடும்பத்தில் பிறந்து சாதித்தவர்கள், படிக்காமல் சாதித்தவர்கள், எனக்கு தெரிஞ்சு மளிகை கடை வச்சிருந்தாருங்க, நமக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய தொழிலதிபருங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டின் நம்பர் 1 ரியல் எஸ்டேட் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லும்போது சொன்னேன், மளிகை கடை வச்சிருந்தாருங்க, சாதாரண மளிகை கடை சென்னையில, இன்னைக்கு அவங்க தான் நம்பர் 1 ரியல் எஸ்டேட். அவங்க இன்னைக்கு சாம்ராஜ்யமா அமைச்சிருக்கிறதுக்கு காரணம் நீச்சபங்க ராஜயோகங்கள். இந்த மாதிரி அதுல முக்கியமா சூட்சமத்தை சொல்லிடுவோம். எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நீச்சபங்க ராஜயோகம் ராஜயோகத்தை தரும். அதுல முக்கியமான கீழே கோடிட்டு காட்ட வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த துறையில் நீ ராஜயோகத்தை அடைய போகிறாய், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில வருவாங்க, அந்த ராஜயோகம் எந்த அமைப்பில் அமர்ந்திருக்குங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லிட்டோம்னா அந்த ஜாதகக்காரங்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. நிச்சயமாங்க, நிச்சயமா. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருதுங்க. இப்ப நீங்க சொல்லிட்டீங்க, நான் எந்த லக்னமா இருந்தாலும் இதுதான் நீச்சபங்க ராஜயோகமா? ஆமா, எந்த லக்னமா இருந்தாலும். ஆமா, இந்த மாதிரி ஒரு அறிகுறி இருக்கு ஜாதகத்துல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா ஓகே, ஜெயிச்சோம், ஜாதகத்துக்கு போட்டுடலாமா? போட்டலாம், கண்டிப்பா. அந்த தசாபதிகள் வரும்போது இவன் சும்மா இருந்தாலும் விடாது. நீங்க நிறைய பேரை பார்க்கலாம். நிறைய பேர் ஒரு கிண்டலா கூட ஒரு கேள்வி, ஜாதகத்துல ராஜயோகம் இருக்குன்ட்டு நீ பாட்டுல படுத்து தூங்கிட்டு இருந்தா உனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்பாங்க. ராஜயோகங்கள் இருந்தால் நீ தூங்க மாட்டே என்பதுதான் உண்மை. இவன் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அரசியல்ல சம்பந்தமே இல்லாம எனக்கு அரசியல் வேணான்னு சொல்லிட்டே இருப்பான், திடீர்னு அரசியலுக்குள்ள போயிடுவான். சினிமால எல்லாம் நடிக்கிறவங்களாம் முட்டா பையன்னு சொல்லிட்டே இருப்பான், சினிமாவில் நடிக்க போயிடுவான். உங்களுடைய ராஜயோகம் இருந்தால், உங்களுக்கு தெரியும் நடிகர் விஜய்க்கு ராஜயோகம் இருக்கு, ஆனா அவருடைய ஜாதகத்துல அவங்க அப்பா அவரை நடிக்க வேணான்னார், ஆனா அவரே வாலண்டியரா நடிக்கிறேங்கிறார். அவருக்கு அரசியல் வர இஷ்டம் இல்லை, ஆனா அரசியலுக்கு இந்த இயற்கை வர வச்சிருச்சு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் இந்த இயற்கை என்ன பண்ணும்னா, உங்களுக்கு ராஜயோகம் இருந்தால் உங்களை தூங்க விடாது. சரியான, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் பாருங்க, சரியான சூழ்நிலையை அமைக்கும், சரியான நபர்களை சந்திக்க வைக்கும். ஏன் நீங்க வாங்க அப்படின்னு கூட்டு போய் உட்கார வச்சிடும். அதுதான் அந்த ராஜயோகம் செய்யும் ராஜதந்திரம். இது எத்தனை வயசுல வரும் பொதுவா? வயசு சொல்றப்ப 24 வயசு இல்ல 33 வயசு இல்ல 52 வயசுல ஆரம்பிக்கும்ன்றாங்க. இது எத்தனை வயசுல ஆரம்பிக்கும்? ஐயா, ஒரு யோகம் பிறந்தது முதல் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் இருக்கும். இந்த நீச்சபங்க ராஜயோகம் என்பது
பிறப்பிலிருந்து நல்ல தாய் தந்தை கிடைக்கிறது ராஜயோகம்னு நான் சொன்னேன். உங்களுக்கு திடீர்னு டெவலப் ஆகிறதுக்காக ஒரு தாய் தந்தையை மாத்திக்க முடியாது. 0 to வாழ்நாள் முழுவதும் இருப்பதுதான் இந்த ராஜயோகம். இந்த ராஜயோகம் எப்ப தன்னுடைய செயல்பாட்டை துவங்குகிறதுன்னு தான் நம்ம கேட்கணும். யோகம் எப்பயுமே இருந்துட்டே இருக்கும். இப்ப நீங்க பாருங்க, நம்ம அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு வந்து பக்கத்து வீட்டு குழந்தைக்கு கிடைக்கிற சாப்பாடு இந்த குழந்தைக்கு கிடைக்கும். அம்மா அப்பா ஏழ்மையில் இருந்தாலும் கூட பக்கத்து வீட்டுல என்ன பண்ணுவாங்க, ஆப்பிள் வாங்கி பாப்பா கொண்டு கொடுங்க, இல்லைங்க வேண்டாம் கொடுங்க. இந்த அந்த ராஜயோகம் சின்ன வயசுல இருந்தே வேலை செய்யும். நீங்க பாருங்க, அம்மா அப்பாவுக்கு பக்கத்து வீட்டுல போய் நான் அவங்க வீட்டுல தூங்குறேங்க, அவங்க நல்லா மெத்தையில படுக்க வச்சு தூங்குவாங்க. அந்த ராஜயோகம் சிறு வயதிலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டு இருக்கும். அதோட விஸ்வரூபம் எப்ப அப்படிங்கிறது தான் அதோட தசாபுத்தி காலங்களில் தெரிஞ்சிடும். அந்த தசாபுத்தி காலங்கள்ல இப்போ ஒருத்தனுக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி புதன் நீச்சம், சுக்கிரன் உச்சம், அந்த தசாபுத்தி காலங்கள்ல மிகப்பெரிய சாம்ராஜ்யத்திற்கு அந்த தசாபதி முடியவங்களே கோடீஸ்வரன் ஆக்கிட்டு போயிடும். ஆமாங்க, அதுல சந்தேகமே கிடையாது. நிச்சயமா அந்த ஒரு தசாபதி முடிஞ்சதுக்கு அப்புறம் வாழ்நாள் ஃபுல்லா ஒரு கோடீஸ்வரன் தானே. இவ்வளவு ஏங்க, ஏன் ஜாதத்திலேயே நீச்சபங்க ராஜயோகம் இருக்கு. இன்னைக்கு பிரபல தொலைக்காட்சிகள் நம்மளுடைய பக்தி இன்ஃபினிட்டி இல்ல, ஜி தமிழ்ல இருந்து பக்தி இன்ஃபினிட்டில இருந்து எல்லாத்துலயும் நீங்க பேசுறீங்க. ஆமா, சன் டிவி வரைக்கும் இன்னைக்கு சன் டிவியில வரைக்கும் பேசக்கூடிய யோகத்தை கொடுத்தது எனக்கு சன் டிவியில யாரையுமே தெரியாது. ஆனா அந்த யோகத்தை கொடுத்தது ஜி தமிழ், கலர்ஸ், சங்கரா டிவி, புதியுகம் எல்லாத்துலயுமே இந்த நல்ல நேரம் நாகராஜன் ஒருத்தரை இன்னைக்கு கொண்டு வந்திருக்குன்னா அது சுக்கிரன் நீச்சமாகி புதன் உச்சமான நீச்சபங்க ராஜயோகம். நிச்சயமாங்க, ரொம்ப அருமையா சொன்னீங்க. நம்ம உறவுகளுக்கு எளிதா புரிஞ்சிருக்கும். நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. சுகமே சொல்லு.